ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2280வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே 34வது பகுதி. பரகால நாயகி எல்லா இடத்திலும் சென்று மின்னடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழு நாளும் கொல்நவிரும் கொல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் சென்று என்னுடைய நிலைமையை எல்லோருக்கும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? என்னை இந்த பாடுபடுத்தியவனோட குறைகளை எல்லாம் சொல்லுவேன். குறைகளை சொல்லி அவனை இழிவுபடுத்துவேன், மடலேறுவேன் என்று சொன்னான். அதிலே முதல் பகுதியிலே அவன் கண்ணனாய் அவதரித்த காலத்திலே ஆய்ச்சியர் சேரியிலே களவு செய்து தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்கி பிடிபட்டு ஒரு கன்னி குறுங்கயிற்றால் கட்டப்பட்ட உரலோடு கட்டப்பட்ட செய்தியை சொல்லி அப்படிப்பட்ட கட்டப்பட்டு திருடி மாட்டிக்கொண்டவன் அவன் என்று அவனுடைய பெருமையை வெளிப்படுத்துவேன் என்று முதல் பகுதியிலே சொன்னார். இந்த பகுதியிலும் கண்ணனாய் அவதரித்த போது அவன் செய்த மற்றும் ஒரு லீலையை சொல்லுகிறார். இதற்கு மேலும் ஒரு செயலை சொல்கிறேன். வாய்கொண்டு சொல்ல முடியாததொரு வெறுக்கத்தக்க வேஷத்தை அல்லவா அவன் போட்டுக்கொண்டான். ஒரு பூதமாக அல்லவா உருவெடுத்தான். பூதமாக உருவெடுத்து குவித்த சோறெல்லாம் மலை போல் குவிக்கப்பட்ட சோற்றையெல்லாம் ஒருவனே தின்றானே, என்ன செயல் இது என்று சொல்லுகிறாள் இந்த பகுதியில. அன்னதோர் பூதமாய் ஆயர் விளவின்கண் துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றியதெற்றனவும் முற்றத்தான் துற்றிய தெற்றனவும் என்று சொல்கிறாள். அதாவது பூதமாக ஆயர் குவித்த சோற்றையெல்லாம் கோவர்தன வடிவிலே அமுது செய்த அவனது வெட்கமின்மையும் வெட்கமில்லாது செய்த செயலையும் என்று சொல்கிறாள் பரகால நாயகி. அன்னதோர் பூதமாய் ஆயர் விளவின்கண் துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றனவும் என்று சொல்கிறாள். இந்த பகுதிக்கான பதவுரை பார்க்கலாம். முதலிலே ஆயர் விளவின்கண், ஆயர்கள் இந்திரனுக்கு எடுத்த விழாவிலே துண்ணு சகடத்தால் ஒன்றோடொன்று நெருங்கி வந்த பல வண்டிகளால் புக்க பெருஞ்சோற்றை கொண்டு வந்து சேர்த்த பெருஞ்சோற்றை அன்னதோர் பூதமாய் வர்ணிக்க முடியாத பெரிய பூத வடிவனாய் முன்னிருந்து எல்லோர் கண் முன்னேயும் இருந்து கொண்டு முற்றத்தான் துற்றிய தெற்றனவும் முழுவதையும் தான் ஒருவனாகவே உட்கொண்ட வெட்கக்கேடான செயலையும் கேளுங்கள் என்று பரகால நாயகி சொல்லுகிறாள். ஆயர் குவித்த சோற்றையெல்லாம் கோவர்தன வடிவிலே அமுது செய்த அவனது வெட்கமின்மையும், கோவர்தன பூஜையாக ஆயர் எடுத்த விழாவிலே அவர்கள் வண்டி வண்டியாக கொண்டு வந்து மலைமலையாக குவித்த உணவு முற்றிலும் உண்டான். யாவரும் அஞ்சும்படியாக பெரியதொரு பூத வடிவு கொண்டு மலைக்கு எதிரே இருந்து எல்லாவற்றையும் உண்டு வயிறு பெருத்தவன் அவன் என்று சொல்கிறாள் பரகால நாயகி. இந்த பகுதிக்கான வியாக்கியான கர்த்தாக்களின் வியாக்கியானங்களின் திவ்ய பிரபந்த சார விவரணம். அன்னதோர் பூதமாய், ஐயைய, அம்மா, அப்பா என்று கண்ணன் பூதமாய் வடிவெடுத்ததனை நினைக்கும் போதே அச்சத்தாலும் அருவருப்பாலும் முகத்தை திருப்பிக் கொள்கிறாள் பரகால நாயகி. நினைத்த அளவிலேயே நினைத்தவர்கள் நடுங்கும்படியான பூத வடிவையல்லவோ கண்ணன் எடுத்துக்கொண்டான். பூதத்தின் வடிவினையும் விரும்பி ஏற்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்கிறாள். அன்னதோர் பூதமாய் ஆயர் விளவின்கண், யாராயிருந்தால் என்ன, பூதம் தான் உண்பதற்காக ஒருபடி அரிசி வைத்திருப்பாரையும் தேடி திரியுமாயிற்று. அங்கே போய் இடையரது திருவிழாவிலே துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை 4 இருவர் சுமந்து கொண்டு போன சோற்றை உண்டு தீர்த்தானோ அவன்? இல்லையே, வண்டி வண்டியாக ஒன்றோடொன்று நெருங்கிய பல வண்டிகளிலே கொண்டு போய் சேர்த்து மலை போல குவித்த சோற்றையல்லவா முழுவதுமாக உண்டான். அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்வார் அல்லவா? அப்படிப்பட்ட அளவு மிகுந்த சோறு
பெரியாழ்வார் சொல்லுவார், அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அலரும் அடங்க பொட்ட துற்றி மாறி பகை புணர்த்த பொறு மா கடல் வண்ணன் பொருத்தமலை என்று சொல்லுவார். அவ்வளவு ஒரு குவித்து வைத்திருக்கிறது, அட்டி அட்டியாக சோறு குவித்திருக்கிறது. அதிலே பருப்பு, தயிர், தயிர் வாவி என்றால் தயிர் கிணறு, அந்த மாதிரி நெய் அலறு எல்லாம் போட்டு ஒரு இடத்திலே குவித்தார்கள். அதனை அவன் உண்டான் என்பதை சொல்கிறார். முன்னிருந்து, என்ன வெட்கங்கட்ட செயல்! ஒரு திரையை போட்டுக்கொண்டு திரைக்கு பின்னே இருந்து உண்ணக்கூடாதா? பலரும் பார்க்கும்படியாகவா அவ்வளவு சோற்றையும் தான் ஒருவனே உண்ண வேண்டும்? என்ன வெட்கங்கட்ட செயல்! முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய மலை போல குவிந்த சோற்றிலே கொஞ்சங்கூட மீதம் வைக்காமலும் பிறருக்கு சிறிதும் கொடுக்காமலும் முழுவதையும் தானே விழுங்கிய பெருவயிறு கொண்ட செயல். தெற்றனவும் வெட்கங்கெட்ட செயல் அது. இப்படி மலை போல குவித்த சோற்றை பிறர் காணும்படியாக பூத வடிவில் தான் ஒருவனேயாக உண்ட இழி செயலுக்கு அவனுக்கு வெட்கமாவது ஏற்பட்டதா? அதுவும் இல்லையே என்று கூறுகிறாள் பரகால நாயகி. இந்த வெட்கங்கெட்ட செயலை எல்லா இடத்திலும் சென்று, சேரிகள் தோறும் சென்று, அந்தணர் இருக்கும் இடம் சென்று, வேந்தர்கள் முன்னிலையிலே நாட்டிலும் எல்லா இடத்திலும் சென்று அவனுடைய குறைவை சொல்லி அவனுக்கு இழிவை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் பரகால நாயகி. மீண்டும் இந்த பாசுர பகுதியை ஒருவரை அன்வைக்கலாம். அன்னதோர் பூதமாய் ஆயர் விளவின்கண் துண்ணு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றனவும். இம்மாதிரி அவனுடைய லீலைகளை, கண்ணனாயிருந்து செய்த லீலைகள் தானே இவை. அந்த லீலைகள் எல்லாம் இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு பூதம் போலவா அவன் போய் வெட்கமில்லாமல் சாப்பிடுவான்? இதெல்லாம் பெருமையா என்று கேட்க. திருடியது ஒரு பெருமையா? திருடி மாட்டியது ஒரு பெருமையா? திருடி மாட்டியது மட்டுமல்லாமல் இவனை கயிற்றினாலே உரலோடு சேர்த்து கட்டிவிட்டார்களே, கட்டி போட்டார்களே, அது ஒரு பெருமையா? அதுபோல இங்கே ஆயர் விழாவிலே அனைவரும் கொண்டு சோறு இந்திரனுக்காக படைக்க இவனே ஒரு பூத வடிவெடுத்து அனைத்து சோற்றையும் பருப்பையும் நெய்யையும் அனைத்தையும் இவன் ஒருவனே தின்று தீர்த்து விட்டானே, இது ஒரு பெருமையா என்றெல்லாம் கேட்பேன், சொல்லுவேன் என்று பரகால நாயகி சொல்லுகிறாள் இந்த பகுதியிலே. அடுத்த பகுதியிலே என்ன சொல்ல போகிறார் என்பதை நாளை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர், அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணுவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.